அதான் ஜிஹாதுங்கிறது அரபூரில் அநியாயக்கார ஒரு அரசனுக்கு முன்னாடி நீதியை துணிந்து பேசுவது ஜிஹாது. சூஃபியாக்கள்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஜிஹாத் இந்த போரெல்லாம் ஓச்சி கட்டிட்டு அதெல்லாம் ஜிஹாது கிடையாது, உன்னோட சண்டை போடு, கல்யாணம் பண்ணாத, துறவர மாதிரியான சிந்தனைக்கு போகிறதுக்கு இந்த பயன்படுத்துவாங்க. இந்த ஜிஹாதுங்கிறதை வைத்து முஸ்லீம்களில் ஒரு குழுவை உண்டாக்குனது அமெரிக்கா தான் உலகத்தில் உண்டாக்குது. இது இஸ்லாமியர்கள் உண்டாக்குனது கிடையாது. அந்த நீங்கள் சொல்கிற பார்த்தா அல்கொய்தா உருவாக்குனது அமெரிக்கா தானே உருவாக்குனாங்க. உலகத்தில் இஸ்லாமிய மதம் இப்படி பரவுறது வருங்காலத்தில் இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிக்கும். இதை ஒரு குண்டு வெடிப்பு நடக்குதுன்னு வைங்களேன், காலையில் நடந்துச்சுன்னு சொன்னால் சாயந்தரம் பேப்பர்லேயே அதுக்கு ஒரு ஜிஹாது பேரை போட்டுருவாங்க. இல்லை காலையில் இல்லை சார், நடந்த உடனே ஸ்க்ராலிங்லேயே வந்துடும், ஸ்க்ரோலிங்கில் வந்துடும். அது போய் தானே. இஸ்லாம் பயங்கரவாதம் இல்லை, ஆனால் இஸ்லாமியர்கள் தான் பயங்கரவாதிகளாக அதிகரிக்கிறார் அப்படின்னு ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அது உண்மையா? நேயர்களே, இன்றைக்கு நாம சந்திக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள்கிட்ட ஒரு கேட்க போற மிக முக்கிய ஒரு கேள்வி, சர்வதேசத்தில் மக்களின் உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்டத்தின் சொல்லாடல், இந்த சொற்றொடர், இந்த வேர்டு எப்படி வேணாலும் சொல்லுங்க, அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்க போகிறோம். பொதுவாக உலகம் முழுவதும் அதிக உச்சரிப்பில் கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை ஜிஹாத். ஜிஹாதிய போராளி, ஜிஹாதிய பயங்கரவாதி, ஜிஹாத் மூமெண்ட், ஜிஹாதுடைய தாக்குதல். அதை நம் ஆட்கள் பல பொருட்களில் சொல்லுவாங்க. ஜிஹாத் ஜிஹாத் என்றாலே படுகொலைகளை செய்வதும், இறைவன் வழியில் மக்களை போரிட்டு மக்களுக்கு எதிராக மட்டுமல்ல எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு ஜிஹாத். இந்தியா போன்ற நாடுகளிலும் கூட வலதுசாரி சித்தாந்தவாதிகள் ஜிஹாதி என்றுதான் அழைக்கிறார்கள். எதை எடுத்தாலும் திருமணத்திற்கு ஜிஹாது, இஸ்லாம் ஜிஹாது, மதமாற்ற ஜிஹாது, இப்படியெல்லாம் ஜிஹாத் 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 என்று சொல்கிறார்கள். சர்வதேச அளவிலும் முஜாஹித் ஜிஹாத் என்றெல்லாம் அரபு பெயரை உச்சரிக்கிறார்கள். இங்கே நமக்கு இந்த நிகழ்ச்சியில கேள்வி என்னவென்றால், ஜிஹாத் என்றால் என்ன? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஜிஹாத் உண்மையிலேயே இஸ்லாம் அல்லாதவர்களை கொலை செய்வதற்காகவும் அவர்களை அழிப்பதற்காகவும் பயன்படுத்துகிற ஒரு சொல்லா. இதெல்லாம் நிறைய பேர் ஏராளமான விஷயம் நமக்கு தாங்கியிருக்கிறது. பல பேர் இதனை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். தெரிந்தவர்கள் சிலர் புரிந்து கொண்டாலும் இவற்றின் மூலம் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் ஒரு பெரும் காழ்ப்புணர்ச்சியை விதைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் எல்லார்ட்டையும் கேட்க முடியாது. இஸ்லாமிய பேராசிரியர் அரபு இலக்கிய சொல்லாடல்களில் விளக்கமாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருளை உணர்ந்து பலாயிரக்கணக்கான காணொலிகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் பேராசிரியர் இஸ்லாமிய அறிஞர் ஜனாப் பி ஜெயினுல் அபதீன் அவர்களிடத்துல நிறைய பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அவர்களை முதற்கண் வரவேற்போம். சார் வாங்க. நான் இன்ட்ரோவில் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டேன். முதல்ல ஜிஹாத் என்றால் என்ன அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஜிஹாது குறித்து பலவிதமான ஐயப்பாடுகள், தவறான புரிதல்கள் இருக்கிறது. இது சர்வதேச அளவிலும் இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கிறது. ஜிஹாதிகள் என்றால் பயங்கரவாதிகள். ஜிஹாத் என்ற வார்த்தை பொதுவாகவே எல்லோரையும் அச்சுறுத்துகிறது. ஜிஹாதிய திருமணம், மதமாற்றம், படுகொலைகள். இப்போ நான் உங்கள்கிட்ட இன்ட்ரோவில் கொஞ்சம் தெளிவாக சொன்ன மாதிரி ஜிஹாத் என்றால் என்ன, ஜிஹாதினுடைய உண்மையான பொருளும் நோக்கமும் என்ன? அதான் ஜிஹாதுங்கிறது அரபூரில் பாடுபடுவது, உழைப்பது, நேரடி பொருள். நேரடி. ஆமாம். அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுவதுன்ற சொல்ல சேர்க்கும் பொழுது போர் செய்வது, நீதிக்கு எதிராக போராட்டம் செய்வது, தட்டி கேட்கறது, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக மாறுறோம். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் ஒன்று சேர்ப்பாங்க, ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இறைவன் பாதையில். இறைவன் பாதையில்ங்கிற வார்த்தை சேர்க்கும்போது அதனுடைய அர்த்தம் மாறுது. சும்மா வியாபாரம் பண்ணுறாருன்னா அது கூட ஜிஹாது தான். ஒருத்தர் தொழில் பண்ணுறாருன்னா, உழைக்கிறாருன்னா அவரும் ஜிஹாது. ஒரு கூலி தொழிலாளி மூட்டை தூக்குறாருன்னா அவர் உழைத்து குடும்பத்துக்கு உழைக்கிறார்ல, அது கூட ஜிஹாது. எல்லாமே ஜிஹாத் தான். வெறுமனே ஜிஹாதுன்னு சொன்னால் உழைத்தல், பாடுபடுதல். அல்லாவின் பாதையில் ஜிஹாதுன்னு சொன்னால் நீதியை நிலைநாட்டுவதற்காக, சத்தியத்திற்காக, சுய பாதுகாப்புக்காக செய்யக்கூடிய
தற்காப்பு நடவடிக்கைகள் பூராவுமே ஜிஹாது என்பதில் வரும். இப்போ ஒரு சின்ன குறுக்கீடு. ஒரு மனிதன் காலையில் எழுந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற கடுமையாக உழைக்கிறான், இதுவும் ஜிஹாத். இதுவும் ஜிஹாத் தான். நீங்க சொன்னீங்க அல்லாவின் பாதையில். அல்லாவின் பாதைன்னா கடவுளின் பாதையில், இறைவனின் பாதையில். ஆமா, இறைவனின் பாதையில் ஜிஹாத் என்றால் என்ன? இப்ப ரெண்டு ஜிஹாத், நீங்க ஒருத்தர் உழைச்சி குடும்பத்தை கட்டுறாரு, ஆமா, நீங்க திருப்பி ரெண்டையுமே செப்பரேட் பண்ணி சொல்றீங்க. ஆமா ஆமா. இப்ப இறைவனின் பாதை என்றால் என்ன? இறைவனின் பாதை என்று சொன்னா, அதாவது இதுல இவனுக்கு ஒரு சொந்த லாபமோ இந்த உழைக்கிறான்னா அவன் லாபம் அடைவான், அது அவனுக்காக. ஆமா. இதுல இறைவன் பாதைன்னு சொல்லக்கூடியதுல இவனுக்கு எந்த ஒரு உலக லாபம் ஒன்று இருக்காது. அது ஒரு பொது நோக்கம் மட்டும்தான் இருக்கும். பொது நோக்கம் மட்டும்தான் இருக்கு. இறைவனின் பாதை ஒரு நீதியை நிலைநாட்டுவது, ஒரு சமூகத்துக்காக, பிறருக்காக, சமூகத்துக்காக இருந்து சுயநலமற்ற ஒரு போராட்டத்தை ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நபிகள் நாயகம் வந்து பல போர்க்களங்கள் செஞ்சாங்கல்ல, அது எல்லாமே ஜிஹாத் தான். அவங்க பல போர்கள் செஞ்சாங்கன்னா அதிகமான போர்கள் வந்து தற்காப்பு போர்கள் தான். சில இடங்கள் வந்து அவங்களும் படையெடுத்து போயிருக்கிறாங்க. மக்காவுக்கு வந்து படையெடுத்து தான் போனாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க பல வருடங்களுக்கு முன்னாடி விரட்டி அடிக்கப்பட்டிருந்தாங்க. அது சொந்த ஊர், அது சொந்த ஊரில் விரட்டி அடிக்கப்பட்டதுனால அதை மீட்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதை தட்டி கேட்பதற்காக மக்காவுக்கு படையெடுத்து போனாங்களே, அப்படி மீட்பதற்காக, இழந்ததை மீட்பதற்காக போனாலும் அதுவும் ஜிஹாது தான். அது நியாயம் தானே. இழந்ததை மீட்பது என்பதும் நியாயத்தில் வரும். அது மாதிரி வந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு செய்கிற இது எல்லாமே வந்து இஸ்லாத்தில் ஜிஹாதுன்னு சொல்ல, அல்லாவின் பாதையில் உள்ள ஜிஹாதில் வருகிறது. அதே மாதிரி வந்து இந்த ஆயுதம் தாங்கி போராடுவது இல்லாமல் சித்தாந்த ரீதியாக போராடுறது இருக்குல்ல, கொள்கை ரீதியாக, அதுவும் ஜிஹாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அநியாயக்கார ஒரு அரசனுக்கு முன்னாடி நீதியை துணிந்து பேசுவது ஜிஹாது, சிறந்த ஜிஹாதுன்னு அவர் சொன்னாங்க. ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர் இருந்தான்னா, நீ செய்கிற தப்பு, நீ அநியாயம் பண்ணுற. இப்போ நம்ம அரசியல் ரீதியாக நியாயத்துக்கு சில போராட்டங்கள் நடத்துகிறாங்கல்ல, அது நியாயம் இருக்குமானால் அதுவும் ஜிஹாத் ஆயிரும். அது நியாயமாக இருக்கணும், நியாயமான கோரிக்கைக்காக இருக்கும் என்று சொன்னால் அது கூட ஜிஹாதில் அடங்கிடும். இதுவும் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடவுள் பாதைன்னா மக்களின் நலன் காக்க, ஒரு பொது விவகாரத்திற்காக, நீதிக்காக போராடுவது போராடுவது. அதுல போர் செய்வது, போராடுவது ரெண்டுமே. இப்போ ஒரு சின்ன வார்த்தை, ஒரு அரபி வார்த்தை நான் நேற்று நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு எடுத்தேன். நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார் என்றா, அல் முஜாஹிது மன் ஜஹாத நஃப்ஸஹு அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம்? அதாவது ஜிஹாது செய்பவன் யார் என்று சொன்னால், தன்னோடு யுத்தம் செய்கிறவன், தன்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்த அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து நபிகள் நாயகம் சொன்னதாக சொல்ற பொய் செய்தி. ஆனால் இது உண்மையான செய்தி இல்லை. இதுக்கு அர்த்தம் இதாக இருந்தாலும் அர்த்தம் அரபியில் ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை இது. என்ன இது எதுக்குன்னு கேட்டால், அந்த சூஃபியாக்கள்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜிஹாத், இந்த போரெல்லாம் ஓச்சி கட்டிட்டு, அதெல்லாம் ஜிஹாது கிடையாது, உன்னோட சண்டை போடு, கல்யாணம் பண்ணாத, அது செய்யாத, இது செய்யாதுன்னு சொல்லி தன்னை இந்த துறவர மாதிரியான சிந்தனைக்கு போகிறதுக்கு இந்த பயன்படுத்துவாங்க. இந்த துறவு நிலையை இஸ்லாத்தில் திணிக்கிறதுக்காக வேண்டி நஃப்ஸோட ஜிஹாது, உன்னோட ஜிஹாது பண்ணு, நீ உலகத்தோட ஜிஹாது பண்ணாதுன்னா, உன்னோட பண்ணுறதுன்னா என்னது, நம்முடைய ஆசாபாசங்களை வந்து கட்டுப்படுத்துறது. அது கட்டுப்படுத்துறது, நெறிப்படுத்த. இந்த வார்த்தை தவறு, இந்த வார்த்தை தவறு. இஸ்லாமிய வார்த்தை தவறு, அந்த வார்த்தை இஸ்லாத்துல இல்லாதது. இப்ப நீங்க வந்துருங்க, ஒரு மனிதன் தன்னை குடும்பத்தை காப்பாதற்கு உழைப்பதும் ஜிஹாத். இறைவன் பாதையில் மோசமான அரசனையோ நீதிக்காக போராடும் பெருங்குழு கேட்பதும் ஜிஹாத். சரி, அது ஒன்று. அதுபோக தனி நபர்களுக்கும், இது தனி நபர்கள் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு செய்கிற ஒரு போரும் கூட, தாக்குதலும் கூட ஜிஹாது தான். என்ன அடிக்க வந்தாலும் என்ன காப்பாற்று, அது வந்து ஒரு குழுவாக இல்லாமல் தனிப்பட்டு நீங்கள் செய்வீங்க. அப்போ அதை எந்த ஒருத்தன் வந்து தன்னுடைய பொருளை காத்து கொள்வதற்காக, தன்னுடைய உயிரை காத்து கொள்வதற்காக கொல்லப்படுகிறானோ அவனும் உயிர் தியாகி. தனது மானத்தை காப்பாற்றிக் கொள்ள, மானத்தை பெண்ணு, அதெல்லாம் கூட ஜிஹாது தான். இப்போ ஜிஹாது என்பது மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு நியாயத்தின் பக்கம் நியாயத்திற்காக உயிரையும் கொடுப்பது. கரெக்ட். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சரி, இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். நியாயத்திற்காக உயிரை கொடுத்தல்ங்கிற ஒரு தன்மை எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மதமாற்றம் செய்வதற்கு இதை செஞ்ச மாதிரி சித்தரிச்சிடுறாங்க. சரி. அதெல்லாம் பிரச்சனை எங்கே வருதுன்னா, இஸ்லாம் ஜிஹாதுன்னு சொல்லுவது வந்து மதம் மாற்றத்திற்காகவோ அல்லது பிற மதத்தினர் என்பதற்காகவே போய் கொள்வது. அவன் வந்து முஸ்லீமா இல்லை என்பதற்காகவே போய் கொள்வது. அவன் பக்கம் நீதிலாம் பார்க்கறது இல்லை. முஸ்லீமா இல்லை, அவனை கொள்ளு, அப்படி தான் இஸ்லாம் சொல்வதாக
ஒரு பிரபகண்டா பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது இஸ்லாத்தில் கிடையாது. நியாயத்தின் பக்கம்தான் வந்து நிற்கணுமே தவிர அதுக்கு இல்லைங்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த யுத்தம்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதாவது போர் செய்தல் என்பது, அதுக்கு வந்து நிறைய கண்டிஷன் வேற இருக்குது. சரி. சும்மா போர் செஞ்சுட்டு போய் போர் செய்வதற்கு வந்து நிறைய நிபந்தனைகள்லாம் இருக்குது. சரி. முதலாவது இப்போ படை நடத்தி போர் செய்வது என்று சொன்னால் அந்த ஜிஹாத் என்று சொல்வதாக இருந்தால் ஒரு அரசாங்கம் தான் அதை செய்யணும். ஒரு கவர்மெண்ட். ஆமாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு குழுக்கள் செய்ய முடியாது. தனி குழுக்கள் ரெபல்ஸ் செய்யக்கூடாது. அப்படி கிடையாது. இஸ்லாம் நபிகள் நாயகம் வந்து மக்காவில் வந்து 13 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் மதீனாவில் இருந்தாங்க. அந்த 13 வருஷ காலத்திலையும் எந்த ஒரு பதிலடியும் கொடுக்கல. ஏன்னா கொடுமைன்னு அப்படி கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. கொடுமை செஞ்சவங்கள போய் ஆள் வச்சு அடிச்சிடுற சொல்லலாம். அவனை போய் கொண்டுட்டு வா, இவனை போய் கொண்டுட்டு வான்னா சொன்னால் கேட்குற அளவுக்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தாங்க. நபிகள் நாயகத்துக்கு அவ்வளோ செல்வாக்கு அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஆனாலும் கூட அந்த எதிரிகளாக இருந்தவர்களை போய் தாக்குவதற்கோ அடிப்பதற்கோ சொல்லவே இல்லை. அதை நாங்கள் தாக்கப்படுறோன்னு முறையிடும் போது கூட பொறுமையாரிங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க. அவ எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நம்ம கையில் ஒரு ஆட்சி அதிகாரம் வரும்போது தான் அந்த போருங்கிற ஆயுதம் தூக்கி போர் செய்ய முடியும். இது இல்லாமல் குழுவாக செஞ்சோம்னு சொன்னால் அது பாதுகாப்பை விட பாதிப்பு அதிகம் ஏற்படுத்திடும். போர் செய்கிறதுக்கு ஒரு நமக்குன்னு ஒரு அரசாங்கம் நாடுலாம் இருந்து கட்டமைப்பு ஆயுதங்கள் அதெல்லாம் இருந்தால் தானே பாதுகாக்க முடியும். கண்டிப்பாக. அந்த ஒரு வகையில் முதல் கண்டிஷன் வந்து ஆட்சி இருக்கணும். இப்போ இந்த உலகத்தில் சில பேர் வந்து ஆயுதத்தை தாங்கி நாங்கள் ஜிகாது செய்கிறோன்னு சொல்லி முஸ்லீம்ல சில பேர் அந்த மாதிரி சில வேலைகளை செய்கிறாங்க. தனித்துவ குழுக்களாக 5 பேர் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து நாங்கள் ஜிகாது செய்கிறோம் அப்படி சொல்லுவார்கள். ஏன்னால் அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அப்போ இது ஒரு பயங்கரவாத தாக்குதல். பயங்கரவாதம் தான் இது. இப்போ குழுவாக செஞ்சால் ஒரு 2 பேரோ 3 பேரோ ஒரு முஸ்லீம் நாங்கள்லாம் ஜிஹாது செய்கிறோன்னு ஒருத்தனை கொல்றான்னா அது ஒரு பயங்கரவாதம் தான். அது அவங்கள தாக்க வரும்போது தாக்குனா பயங்கரவாதம் இல்லை, அது எல்லாருக்கும் உள்ளது. இப்போ கண்டெம்பரரி நிகழ்ச்சியில நீங்க தொடர்ந்து பேச போறீங்க. ஒரு குறுக்கீடு அப்படி என்றால் ஹமாஸ் என்கின்ற ஒரு போராளி குழு செய்வது ஜிஹாத் இல்லை அப்படின்னு வைக்கிறேன். அது ஹமாஸ் செய்வதை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். ஹமாஸுங்கிறது அவங்க கவர்மெண்ட் அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ, அப்படி சொல்லிட்டீங்க. ஆமாம், அது ஒரு மாநில அரசாங்கம் தானே. அது ஹமாஸ் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டே. பலஸ்தீனத்தை அவங்க தான் ரன் பண்றாங்க. பலஸ்தீனை அவங்க தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க காசாவை. அப்ப அது போராளி குழு அல்ல, ஒரு அரசு தான். அதுவும் அவங்க ஒரு அரசு ஒன்று. அந்த ஒரு வகையில் வந்து ஒரு விஷயம் ஆச்சு. அதனால அவங்க கையில நிர்வாகம் இருக்கிறனால அவங்க செய்யறது ஜிஹாத். அது இப்போ வாங்க இப்போ பாயிண்ட்டுக்கு இப்போ நீங்க சொன்னதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தவறான செய்தி போயிடக்கூடாது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சத்தியத்தின் பாதையில் போர் செய்வது ஜிஹாத். ஆனால் இஸ்லாத்தின் பேரை தனி குழுக்களோ 4 பேரோ 5 பேரோ ஆயுதங்களை தூக்குவது பயங்கரவாதம். தொடருங்க. சரி, அது ஒரு ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, இந்த போருக்கு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டால், போருன்னு போய் மக்கள் அழிச்சிடக்கூடாது. நம்மள்கிட்ட வந்து அந்த ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரென்த்து இல்லாமல் நம்ம இப்போ இறங்கினோம்னா இப்போ ஈராக் சதாம் ஹுசேன் மாதிரி போயிடும். வலிமை முக்கியம். வலிமைங்கிற எந்த அளவுக்கு வலிமை முக்கியம்னு கேட்டால் 1க்கு 2ங்கிற கணக்கில் இருந்தால் தான் போரே கடமையாகும் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தாலும். அது எப்படி? அதாவது எதிரி வந்து 100 இருக்கிறான், நம்ம வந்து 50 இருந்தால் போர் கடமையாயிரும். நம்மளுக்கு டபுள், அதை விட ஜாஸ்தியாக இருந்தானே கிடையாது. இப்போ நம்ம வந்து 1000 பேர் இருக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு அவன் 3000 பேர் இருக்கிறான். அப்போ ஏன் போர் செய்யணும்னு இஸ்லாம் வந்து அவன் வலியுறுத்தாது. அதை தந்திரமான முறையில் போரை தவிர்த்து கொண்டு காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல. அப்படி என்ன பார்த்து மக்களை காப்பாற்ற முடியும். இப்போ ஒரு குறுக்கீடு, நான் வந்து பல நூல்களை படிச்சிருக்கேன். இஸ்லாம் மட்டும் இல்ல, பேப்டிசம் ஃபுல்லா படிச்சிருக்கேன். அதுல நபிகள் நாயகத்துடைய காலத்துல முதற்கன் அவர் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் மக்கா டு மதீனா 300 தோழர்களை வைத்துக் கொண்டு 1000 பேரை எப்படி சந்தித்தார்? நீங்கள் சொன்ன கணக்குல 1க்கு 2 கூடுதுல்ல. அதாவது இதை பற்றி குரானில் தெளிவாக சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால், உங்களில் வந்து ஒருவர் 10 பேருக்கு நிகரானவர், 1க்கு 10ங்கிற கணக்கில் தான் ஆரம்பத்தில் சட்டம் இருந்தது. நீங்கள் சொன்ன காலம் இருக்குல்ல, துவக்க காலத்தில் குரானில் எப்படி இருக்குன்னு கேட்டால், உங்களில் வந்து பொறுமை சகித்து கொள்ளக்கூடிய 100 பேர் இருந்தால் 1000 பேரை நீங்கள் ஜெயிப்பீர்கள். அப்படின்னா 1க்கு 10. நீங்கள் 100 இருந்தீங்கன்னா 1000 இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக நின்று என்ன செய்யணும், போராடணும்னு இருக்கிறது. அதுக்கடுத்து அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்திலே குரானில் வர
இப்போது உங்களுடைய பலவீனம் இருப்பதை அல்லாஹ் வந்து அறிந்து கொண்டான். அதனால இப்போ உங்களுக்கு லேசாக்கி விட்டான். இனிமேல் வந்து 1க்கு 2 தான் கணக்கு. 1க்கு 10ங்கிற கணக்கு ஒரு கட்டத்தில் இருந்தது. அந்த பத்ர் யுத்தம் நடக்கிற காலத்துல எல்லாம் 1க்கு 10 தான். அதாவது 100 பேர் 1000 பேர் 1000 பேர் 1க்கு 10 வச்சுக்கோங்களேன். ஆமா, அவங்க 1000 பேர் 10 மடங்கு. ஆமா, நீங்க 100 பேர் போரிடலாம். அப்ப 300 இருந்தாங்கல்ல, அது வந்து அதுக்கு இருக்கலாம் 1000க்கு மேல. 1000க்கு மேல. அதனால வந்து ஒரு இஸ்லாத்துல ஆரம்ப கட்டத்துல வந்து ஏன்னா அது வந்து ஆரம்பத்துல அந்த வீரியம் அதிகமா இருக்கும். பவர் பாதிக்கப்பட்டு அந்த விரட்டப்பட்டு குட்டுமைக்கு உள்ளா இருக்கும்போது என்னத்தையாவது செய்யணும்னு நிற்பாங்கல்ல, அவங்களுடைய பலம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒருத்தன் வந்து 10 பேருக்கு சமமாக இருப்பான். அப்புறம் நம்ம ஒரு ஸ்டெட்டான பிறகு என்ன ஆயிரம் கேட்டால் அப்படி குறைஞ்சி போயிடும். அதெல்லாம் கவனத்தில் கொண்டு இப்போ கொஞ்சம் பலவீனம் ஆகிட்டீங்க நீங்கள். அதனால இப்போ அல்ல வந்து உங்களுக்கு லேசாக்கி விட்டு நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகணும். நீங்கள் வந்து 1க்கு 2 தான் இனிமேல். 1க்கு 2 விட எதிரிகள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நாடாக இருந்தால் கூட நம்ம வந்து போய் வந்து யுத்தம் செய்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. ஏன்னா மக்கள் அழிச்சிரும். இல்லாட்டி ரைட் நம்ம ஜெயிக்க இயலாதுங்கிற ஒன்றில் போய் இறங்க சொன்னோம்னா இருக்கிற ஆளும் காலி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம போர் செய்யலை. அவங்கள காப்பாற்றுவதற்கு அவங்கள கைதூக்குறதுக்கு தான் நம்ம போர் செய்கிறோம். போர் செய்யன்னு போயிட்டு இருக்கிற 50 பேரையும் காலி பண்ணி விட்டுறதுக்கு வந்து அது இஸ்லாத்துடைய போருடைய நிபந்தனை. குரான்ல இந்த சட்டம் நான் கேட்டதுக்கு அந்த சொல்லிட்டீங்க. ஆமா, இப்ப சொல்லுங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்ப நம்ம வந்துக்கிட்டு இப்ப சில நாடுகள்ல ஜிஹாதுன்னு சிலதை வந்து உண்டாகிட்டு செய்யறாங்கிறீல்ல, இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஜிஹாதுங்கிறதை வைத்து முஸ்லீம்களில் ஒரு குழுவை உண்டாக்குனது வந்து அமெரிக்கா தான் உலகத்தில் உண்டாக்குது. இது இஸ்லாமியர்கள் உண்டாக்குனது கிடையாது. அமெரிக்கா தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த ஜிஹாது பற்றிய விஷயங்களை எல்லாம் குரானில் இருப்பதை அறிந்து கொண்டு இதை தவறான முறையில் கைடு பண்ணி நம்ம வந்து இஸ்லாத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடியவன்ட்டு ஒரு கூட்டத்தை உண்டாக்கணும். அமெரிக்கா தான் உருவாக்குறது. அமெரிக்கா தான் அந்த ஒசாமா பின் லாடன்ங்கிறாங்கல்ல, இந்த 11 செப்டம்பர் 11 அல்-கொய்தா அதனுடைய ஃபவுண்டர் இருக்கார, அவரை உண்டாக்குனது அமெரிக்கா தான் உண்டாக்குது. எதுக்காக உண்டாக்குறாங்கன்னு கேட்டால் ஆப்கானிஸ்தானை ரஷ்யா ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டான். அப்போ நஜீபுல்லான்னு ஒரு ஆளை பொம்மை அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு ரஷ்யா தான் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ரஷ்யாவை எதிர்த்து அது என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குது. ஏன்னா ரஷ்யாங்கிறது ரஷ்யாவை தாண்டி வேறு ஒரு நாட்டில் போய் ஆதிக்கம் செலுத்துதுன்னா அமெரிக்கா வந்து பலவீனப்படும்ல. அப்போ வந்து சோவியத் யூனியனாக இருந்துச்சு. சோவியத் யூனியன் கஜகஸ்தான், ஆர்மேனியா, அசர்பைஜான் எல்லாம் சேர்ந்து. அப்போ டெவலப் பண்ணிட்டு போகிறான். இவன் ஆப்கான் வரைக்கும் வந்துட்டான்ங்கும் போது அவன் பெரிய ஆளாகவும் அமெரிக்கா சின்ன ஆளாகவும் வந்துருங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து ரஷ்யா விரட்டணும். எதை சொல்லி விரட்டுவதுன்னு சொன்னால் இந்த இஸ்லாம் தான் இதை சொல்லுது, நீங்கள் ஜிஹாது பண்ணுறவங்களுக்கு கடமை அப்படிங்கிற மாதிரியான இந்த வசனங்கள் ஜிஹாது செய்கிற வசனங்கள்லாம் வரும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு அதாவது குரானுடைய ஏராளமான வசனங்களை காட்டி தவறான பாதைக்கு. ஆமாம், ஒசாமாவுக்கெல்லாம் கொடுத்த ஆயுதங்கள் கொடுத்ததெல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. அமெரிக்கா தான் கொடுத்தாங்க. அந்த நீங்கள் சொல்கிற பார்த்தா அல்-கொய்தா உருவாக்குனது அமெரிக்கா தானே உருவாக்குனாங்க. அமெரிக்கா அல்-கொய்தா மட்டும் இல்லை, ஐஎஸ்ஐயும் நாங்கள் தான் உருவாக்கணும்னு இப்போ ஒபாமா சொல்லிட்டார. இப்போ ஐஎஸ்ஐ இப்போ இருக்கிறானுல அதை நாங்கள் தான் உருவாக்கணும். பகதாதிங்கிற ஆள் நாங்கள் தான் உண்டாக்கணுங்கிறாரு. யார்? ஒபாமா. எங்கள் ஆட்சி காலத்தில் அவர் காலத்தில் உண்டாக்குனது. ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதனால வந்து இவங்க தான் உருவாக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டால் இஸ்லாத்தின் பெயராலே ஒரு குழு வைத்துக் கொள்வது அவங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவை வந்து தோக்கடிச்சாங்க. இதே அல்-கொய்தா வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரஷ்யாவில் விரட்டி அடிச்சிட்டாங்க. நஜீபுல்லாவை தூக்கில் போட்டு அதோட அந்த ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சாங்க. ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு என்ன தேவை அமெரிக்காவுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டால் இந்த மாதிரி இஸ்லாமிய போராளிகள் குழு ஒன்று தேவைங்கிற அடிப்படையில் இவங்க தான் அந்த சித்தாந்தத்தை விதைச்சி தேவையான ஆயுதங்கள் உதவிகள்லாம் செஞ்சு அதை விரட்டி அடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த தாலிபான் கையில் ஆட்சி வந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா நம்ம தொடர்ந்து பேசக்கு முன்னாடி அப்போ இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜிஹாதுங்கிற வார்த்தையை தவறான சொல்லாடல் பண்ணி தான் இன்னைக்கு இந்தியா வரைக்கும் ஜிஹாது பயங்கரவாதம், ஜிஹாது லேண்ட் கிராப்பிங், ஜிஹாது மதமாற்றம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உலகம் முழுவதுமே இந்த பேர் வந்து இந்த வார்த்தை வந்து கேட்டாலே அச்சம் வர்ற மாதிரி ஆயிட்டு. அது மாதிரி ஆயிடுச்சு. அப்படித்தானே? ஆமா, அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அமெரிக்காவுடைய இந்த வல்லாதிக்கத்துக்காக செஞ்சது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாம் வந்து கடுமையாக வளர்கிறது. எதை கொண்டு வளருதுன்னா அந்த சமத்துவம்,
ஈக்குவாலிட்டி, ஒரு கடவுள் கொள்கை. ஒரு கடவுள் கொள்கை. அந்த கடவுள் கொள்கையில் வந்து இந்த மூணு கடவுளுங்கிறாங்கல்ல, அது யாருக்குமே புரியாது. சரி. டெர்னிட்டிங்கிறது அவனுக்கே விளங்காது. சரி. அப்படி கொள்கையை விட இதுக்கு தெளிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், சமத்துவம் சகோதரத்துவமாக இருக்குதுங்கிறதுனாலையும், வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இஸ்லாத்தில் இருக்குங்கிறதுனாலையும் மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட 200% ஃபாஸ்டா வேர்ல்ட்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு உள்ள. ஆமாம், 2050 லண்டன்லாம் இஸ்லாமிய நாடு ஆயிரும்னு அவங்க சொல்கிற அளவுக்கு இப்போ கூட வாஷிங்டனில் மேயருக்கு முஸ்லீம் வேட்பாளர் போட்டிடுறாருங்கிற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சுன்னு பேசுகிறாங்க. இப்போ ஒரு சின்ன குறுக்கீடு, நம்ம அப்படியே பேசணும். இப்படி முஸ்லீம்கள் அதிகம் பெறுகிறது, உலகத்தில் இந்த பயங்கரவாத தாக்குதல் அதிகரிக்குங்கிற அச்சமும் வருது எல்லாத்துக்கும். நாடை பிடிக்கிறாங்க, அரசாங்கம் வருதுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இஸ்லாமிய மதம் இப்படி பரவுறது வருங்காலத்தில் இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிக்குமா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இல்லை அதான் இல்லை, இப்படி பரவுன ஒன்று தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தின் பக்கம் போகிறவங்களை தடுத்து நிறுத்தணும். இஸ்லாத்தின் பக்கம் போகிறவங்களை வந்து தடுத்து நிறுத்தணுமாக இருந்தால், அப்போ இந்த கடவுள் கொள்கை தப்புன்னு சொல்லி தடுத்து நிறுத்த இயலாது. சமத்துவம் இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்லி தடுத்து நிறுத்த இயலாது. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாம்ங்கிறது ஒரு பயங்கரவாத மார்க்கங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கினால் அதை நோக்கி செல்லக்கூடியவர்கள் குறைஞ்சிருவாங்க. மேற்கத்திய ஊடகம் சார், அப்போ இப்போ இவ்வளோ தாக்குதல் நடந்திருக்குல்ல சார்? ஆமாம், 2002 ட்வின் டவர் தாக்குதல், அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் தாக்குதல். அப்போனா இஸ்லாம் குறையும் இல்லை, ஏன் குறைய மாட்டேங்குது? குறையாது. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தின் ஆனால் இந்த இதை விட பன்மடங்கு வந்திருக்கும் இந்த விஷயம் இல்லாட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டால், அதாவது முகமது நபியை டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு பிரச்சாரம், அந்த தீவிரவாதம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம், பெண்களுக்கு எதிரான அநீதி செய்யுதுங்கிற பிரச்சனை, 3 அஜெண்டாவை கையில் எடுத்துக்கிட்டு இதை 3ஐயும் வச்சு டேமேஜ் பண்ணி விட்டோம்னா இஸ்லாத்தின் பக்கம் போகிறவங்கள கொஞ்சம் குறைச்சிடலாம், மக்கள் கூட்டம் குறைஞ்சு அப்படின்னு நினச்சி செய்கிறான். ஒரு இது செய்யாட்டி இன்னும் கூட அதிகமாக கூட வளர்ந்துருக்கும். அதனால தான் அந்த ஜிஹாதுங்கிற விஷயத்தை வந்து பரப்புகிறாங்க. ரொம்ப உண்மை நடக்காட்டால் கூட அதுக்கு ஒரு ஜிஹாது முத்திரையை குத்தி இம்மிடியட்டாக ஒரு குண்டு வெடிப்பு நடக்குதுன்னு வைங்களேன், காலையில் நடந்துச்சுன்னு சொன்னால் சாயந்தரம் பேப்பர்லேயே அதுக்கு ஒரு ஜிஹாது பேரை போட்டுருவாங்க. காலையில் இல்லை சார், நடந்த உடனே ஸ்க்ராலிங்லேயே வந்துடும், ஸ்க்ரோலிங்கில் வந்துடும். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், குண்டு வெடிப்பு 10-11 நடக்கு, 10-12 ஸ்க்ரால் போடுறான், ஜெய்ஷா முகமது லஷ்கர் ஜெய்சின்னு வருது. அது எப்படி? அதுக்கெல்லாம் 1 செகண்ட்ல எப்படி ஆய்வு செய்ய முடியும்? அது அழிக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இல்லை, அதான் அப்படி ஒரு ட்ரைனிங் இருக்குது எல்லாருக்கும். ஊடகங்களுக்கு பூராவே மேற்கத்திய ஊடகங்கள் அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால அதே மாதிரி தான் இங்கே உள்ளவங்க வார்த்தெடுக்கப்படுறாங்க. எது நடந்தாலும் தைரியமாக போட்டு விடு, முஸ்லீம் பேரை போட்டு விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் இன்னொரு செய்தி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த பயங்கரவாத சம்பவத்தில் ஈடுபடுவர்கள் அதிகமாக சொல்கிறாங்க, புதுக்களத்தில் அறிவுஜீவிகள், இஸ்லாம் பயங்கரவாதம் அல்ல, ஆனால் பயங்கரவாதிகள் அனைவரும் இஸ்லாமியர்களாக. அதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? அது போய் தானே, இஸ்லாம் வந்து பயங்கரவாதம் இல்லை, ஆனால் இஸ்லாமியர்கள் தான் பயங்கரவாதிகளாக அதிகரிக்கிறார்கள் அப்படின்னு ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அது உண்மையா? உண்மை கிடையாது. இப்போ நான் சில உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன்னே. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிறேங்க. இந்தியாவில் வந்து இந்த பயங்கரவாத சம்பவம்னா குண்டு வைப்பதை தான் வச்சுக்கிறணும். மற்றெல்லாம் கலவரங்கள்லாம் பயங்கரவாதத்தில் வராது, ஈக்குவலாக நின்று போராடிக்கிடுவாங்க. இந்த குண்டு வைக்கிற விஷயத்தை தான் நம்ம பயங்கரவாதம்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். மார்க்கெட்டில் குண்டு வைக்கிறது, ரயில்வே ஸ்டேஷனில் இதை எடுத்துக்குவோம். இந்தியாவில் பல குண்டுவெடிப்பு நடந்திருக்குது. குண்டுவெடிப்பு நடந்த உடனே என்ன செஞ்சாங்க, அது முஸ்லீம் தான் என்று அதை வந்து போட்டு விட்டாங்க. செய்திகளில் முஸ்லீம் தான் குண்டு வச்சான்னு போடுறாங்க. போட்டதுக்கு பிறகு அது சம்பந்தமான வழக்குகள்லாம் நடந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சம்பவத்தை தவிர பாக்கி எந்த ஒரு குண்டு வெடிப்புலையும் முஸ்லீம்கள்ங்கிறது வரல. அதாவது ஆரம்பத்தில் வந்து முஸ்லீம் 10 பேரை பிடிச்சி உடனே போட்டுருவாங்க. ஆக்டிவாக இருப்பான்ல, அந்த தெருவில் அவன் ஆக்டிவாக இருப்பானா, அவனை பிடிச்சி இவன் தான் வச்சான் அப்படின்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணிடுது. கைது பண்ண பிறகு அதை அவன் செஞ்சால் தான் நிரூபிக்கலாம். இவ்வளவு அதிகார வர்க்கத்தில் எல்லா அதிகாரம் இருந்தும் கூட அவன் தான் குற்றவாளின்னு அவங்க நிரூபிக்க இயலலை. ஏன்னு கேட்டால் அவன் செய்யலை, பொய்யாக பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கோவை குண்டு வெடிப்பு இருக்குல்ல, போன தடவை பேசணும் தெளிவாக சொன்னீங்க, அது மட்டும்தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மும்பை குண்டு வெடிப்பு, இப்போ இந்த மும்பை ரயில் குண்டு வெடிப்பு எடுத்துக்கிறீங்களேன், இப்போ நடந்துச்சு 183 பேருக்கு மேலே இறந்தாங்க. அப்போ ரயிலில் அந்த
சம்ஜாதாவா இன்னொரு சம்யுக்தா எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸில் வந்து குண்டு வைத்த உடனே முஸ்லீம்களை வந்து கைது பண்ணி என்னஞ்சிட்டான் போட்டாங்க, வழக்கு நடத்துகிறாங்க. அப்போ வந்து வழக்கு நடத்தும் போது ஹைகோர்ட் இப்போ என்ன மும்பை ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா, இவர்களில் 5 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, பாக்கி பேருக்குலாம் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. கீழ்கோர்ட்டில் இந்த தடாவுக்குண்டு இந்த இதுக்குண்டே உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து குற்றவாளிகள்னு சொன்னாங்கல்ல, ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இது நிரூபிக்கலை, இவங்க செஞ்சாங்க இன்னும் நிரூபிக்கலைங்கிறது நிறைய கேள்விலாம் அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த ஒவ்வொரு குற்றவாளியும் வாக்குமூலம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு நீதிபதி. கேட்குறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி அவர் அப்படி பேரை மட்டும் மாற்றிக்கிறது. அப்போ இது வந்து அவன் வாக்குமூலம் கொடுத்து ஒரு வார்த்தை கூட மாறாதாடா, வித்தியாசம் ஒருத்தர் கூட 2 விஷயத்த சொல்ல மாட்டானா, 2 விஷயத்த கம்மியாக ஒரே மாதிரியா காப்பி பேஸ்ட் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. பல காரணத்தை நீதிபதிகள் அடுக்கிறாங்க. அதில் பிரதானமான காரணம் என்னென்னு கேட்டால், இவங்க குண்டு வச்சாங்க என்பதற்கு முதல்ல ஐ விட்னஸ் இல்லை. குண்டு வைத்தல்ங்கிறது வந்து விட்னஸை கொண்டு தான் நிறுவனம், நேரடி சாட்சிகள் இல்லை. நேரடி சாட்சியமே இது கிடையாதுங்கிறது, அது ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. ரெண்டாவது வந்து இவங்க செஞ்சாங்க என்பதற்கு வந்து இவங்க கொடுத்த வாக்குமூலத்தை ஆதாரம் காட்டுறாங்க. இவங்கள்ட்டேருந்து பெற்ற வாக்குமூலம் தான் ஆதாரம். வாக்குமூலம் வந்து யார்ட்டையும் வாங்கலாமே, என்கிட்ட அதிகாரம் இருந்தால் யார்கிட்ட வேணாலும் வாங்கிடலாம், அச்சுறுத்தலாம், அடிச்சு வாங்கலாம், அப்படித்தானே வாங்குறாங்க. அப்போ இந்த போலீஸில் கொடுத்த வாக்குமூலம் என்பது வந்து ஒரு ஆதாரம் ஆகாதுங்கிறதையும் வைத்து இவங்க வந்து நிரூபிக்கப்படலைன்ட்டாங்க. அப்போ இப்போ இல்லைன்னு இப்போ ஆயிடுச்சுல. இப்போ வந்து ஆனால் முதல்ல இத்தனை வருஷமாக எப்படி பரவுனுச்சு, முஸ்லீம் தான் பரவுனுச்சு. முஸ்லீம் தான் பண்ணான்னு நீங்கள் பரப்புனீங்க. இப்போ மும்பை ஹைகோர்ட்டை முஸ்லீம்ங்கிறது நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது பொய்யா தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ கோத்ரா இன்சிடென்ட் அப்படி தானே, எப்படி 2003 குஜராத் பயங்கரவாதம் நடந்துச்சு இல்லையா? ஆமாம். இதுவரைக்கும் 5000 முஸ்லிம்கள் 52 ஹிந்து பக்தர்களை எரித்து கொண்டார்கள். ஆனால் அந்த கோத்ராவில் யார் குண்டு வச்சா அந்த எக்ஸ்பிரஸ்லன்னு இதுவரைக்கும் நிறுவனம் ஆகல. இல்லை நிறுவனம் இப்போ சொல்லிட்டாங்களா? அதுவும் வந்து யாரு, அதாவது முதல்ல இப்படி இந்த கேஸை கொண்டு கலவரத்தை எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா, இல்ல நான் சொல்றது முஸ்லிம்கள் தான் நிறுவனம் ஆயிருக்கா? இல்ல அதைத்தான் கேட்கிறேன். அது முஸ்லீம் இல்ல நிறுவனம் ஆயிருக்கா சொல்லுவாங்க. முஸ்லீம் இல்லன்னு தான் நிறுவனம் ஆயிருக்கு. முதல்ல இவங்க என்ன மாதிரி சொன்னாங்கன்னு கேட்டா, சபர்மதி எக்ஸ்பிரஸ் வருது. ஆமா, வரும் பொழுது அந்த குஜராத் சபர்மதி அந்த எக்ஸ்பிரஸ் வரும். அந்த இடத்துக்கு வந்த உடனே, கோத்ரா வந்த உடனே இங்கேருந்து பெட்ரோல் கேனில் கொண்டு போய் முஸ்லீம்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஊத்தி எழுத்தினாங்க. அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் சொல்லி மூடிட்டு கொளுத்துனாங்க. 52 பேரும் பாவப்பட்ட மக்கள் எழுதிட்டாங்கன்னு சொன்னாங்க. 5000 பேர் கூடினாங்க, கலவரம் நடந்துச்சு. இப்ப இதை சொல்லும் போது மக்களுக்கு கோபம் வரும்ல. கண்டிப்பா. இவன் போய் வந்து நிக்கிற ரயில்ல போய், அது ராம பக்தர்கள் ஒரு இதுக்கு போயிட்டு வர்றாங்க. இப்போ எனக்கு எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய பாவம், அப்படித்தானே இருக்கு. பாவப்பட்ட பக்தர்களை கொள்வது என்ன நியாயம் அது? அந்த மாதிரி வரும்போது இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தீ வைப்பது குஜராத் அந்த ரயில் எரிஞ்சது வந்து உள்ளிருந்து தான் தீ வைக்கப்பட்டுச்சு, வெளியிலிருந்து இல்லைன்னு சொல்லி ரயில்வே அந்த துறையிலேருந்து அமைச்ச விசாரணை கமிஷனில் இவனும் அழிச்சு முடிச்சுட்டு பல்லாயிரக்கணக்கானவரை கொன்று குவிச்சிட்டு, இப்போ அந்த ரயிலுக்கு வந்து இங்கேருந்து யாரும் தீ வைக்கலை, உள்ளுக்க இருந்து தான் தீ பிடிச்சுன்னானது ஒன்று விபத்தினால பிடிச்சிருக்கலாம், கேஸ் அடுப்பு பத்துவாங்க, அப்படி அது மாதிரி செஞ்சுருக்கலாம். அல்ல உள்ளுக்குள்ளேயே அவங்க ஏதாவது வச்சு கூட இந்த கலவரத்தை உண்டாக்குற கூட இவனும் செஞ்சிருக்கலாம். வெளியிலேருந்து செஞ்சாங்கன்றா தான் முஸ்லீம்கள்லாம் ஓடி போய் வச்சாங்கங்கிறது நிரூபணமாகும். இது வரைக்கும் அது இல்லைன்னு இப்போ நிரூபணமாகிடுச்சு. விசாரணை கமிஷனுடைய முடிவில் வந்து இல்லைன்னு வந்துருச்சு. அது டெஹல்கா வேற என்ன செய்யறான்னு கேட்டால், அவங்களுடைய வாக்குமூலத்தெல்லாம் போட்டாலும் டெஹல்காண்டு அந்த பத்திரிகை, ஆமாம், அவன் ரகசிய கேமரா வச்சு வாங்கி அவங்க இல்லை நாங்கள் வேணும்னு தான் செஞ்சோம், ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, அதுலேயே நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனால் முஸ்லீம்கள் தாங்கிற கருத்து மக்கள்கிட்ட இன்னமும் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள படித்தவர்கள் மத்தியில் தான் இது வந்து முஸ்லீம்கள் வைக்கலை, அந்த ரயிலில் இருந்ததான் தீ பிடிச்சிருக்கு, தற்செயலாக பிடிச்சிருக்கே தவிர வெளியிலிருந்து வைக்கலைங்கிறது யாருக்கு தெரியாது? படித்தவர்களுக்கு தெரியும், நியூஸ் பார்க்குறவங்க, அதில் வந்து ஆர்வம் உள்ளவங்களுக்கு தெரியும். வெகுஜன மக்களுக்கு தெரியுமா? தெரியும், வாய்ப்பு இல்லை. அவன் இன்னைக்கு வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, முஸ்லீம் தான் வச்சா நினச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், இப்போ பொதுவாக பேசும்போது பாய் குண்டு வச்சுட்டாங்கன்னா ஏழை மக்களுக்கு தெரியாதுல்ல, ரயில்ல போகப்பட்ட. அது மாதிரி வந்து இப்போ வந்து இந்த சிண்டேன்னு ஒரு தாளை நெஞ்சார் வாக்குமூலம் கொடுத்தார்ல, சிண்டேன்னு சொல்லி ஒரு RSS உடைய ஒரு முக்கியமான தொண்டர். அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பிரக்யா சிங் அந்த அவங்களோட சேர்ந்து அவரும் மாலேகான்ல வந்து அவரையும் சேர்க்கிறாங்கல்ல. அப்போ அவர் அந்த வாக்குமூலத்திலேயே CBI நீதிமன்றத்திலே வாக்குமூலம் கொடுக்குறாரு. இதை வந்து தேர்தல் நேரத்தில் நாங்கள் தான் செஞ்சோம்,
எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க, இது செஞ்சால் முஸ்லீம்கள் மேலே அந்த பழி வரும் என்பதற்கு தான் நாங்கள் செஞ்சோம். ஒரு சாமியார் அசீமானந்த் தான் வந்து சொன்னார். அவரு சொன்னார், நான் தானே சொன்னார். இப்போ இந்த சிண்டேங்கிற ஒரு ஆளும் என்னமோ ஒரு சிண்டை, ஒரு அந்த ஏக்நாத் சிண்டை இல்லை, வேற சிண்டை, இவர் வேற ஒரு சிண்டை. அந்த சிண்டேங்கிற ஒரு ஆள் என்ன செய்ய, ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான ஆள், அமித்ஷா வரைக்கும் தொடர்புள்ள ஒரு ஆள். அவர் சொல்கிறாரு, இப்படி நாங்கள் தேர்தல் நேரத்தில் ஜெயிப்பதற்கு தான் இதை செஞ்சால் முஸ்லீம் தாண்டு தான் வந்துடும், முஸ்லீம் கொண்டு வச்சாங்கும்போது இந்துக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிச்சிட முடியுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் செஞ்சோம். அப்போ எல்லா விஷயங்களுமே அந்த மாலேகான் வரைக்கும் அந்த சாமியார் தானே செஞ்சாங்கன்னு. அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, மக்கா மஸ்ஜித், சம்ஜிதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, ஹைதராபாத் குண்டுவெடிப்பு, மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, மாலேகான் குண்டுவெடிப்பு, பிரக்யா சிங் நான்டெட்ங்கிற ஒரு குண்டுவெடிப்பு. ஆமா, அப்புறம் அந்த இந்திரஜித் குப்தாவா ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு செயல்பாட்டாளர் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ஆனா ஒரு பொது புத்தியில ஜிஹாத், இப்ப நம்ம இது நீங்க இந்த உதாரணங்களை இந்தியாவிலையும் சொன்னீங்க, ஆப்கானிஸ்தான் நஜீபுல்லாவை நடு ரோட்ல தூக்குல போட்டது வரைக்கும் சொல்லிட்டீங்க, ஒட்டுமொத்த வந்து ரஷ்யாவுடைய ஒழிக்கிறதுக்காக செஞ்சது சொன்னீங்க. இப்ப ஜிஹாதை பத்தி அடுத்த ஒரு சின்ன கேள்வி, வரலாறுகளை நம்ம பேசணும். இப்ப நீங்க வாழக்கூடிய ஒரு முஸ்லீம்கள் இருக்காங்க, ஒரு 100 பேர் வாழ்றாங்க, ஒரு 500 பேர் இருக்காங்க. அந்த கூட்டத்தில் முஸ்லீம் அல்லாத மக்கள், ஹிந்துக்களோ கிறிஸ்தவர்களோ இருக்கிறாங்க, அவங்க ஒரு 300 பேர் இருக்காங்க. இப்போ இந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் அங்கே அவர்களோடு சமநிலையில் வாழுகிற முஸ்லீம் அல்லாத மக்கள், அவர்கள் இந்து மக்களாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக இல்லாதவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யூத மக்களாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கின்ற போது ஒரு முஸ்லீம் அவர்களை காப்பாற்றுவது, அவர்களுடைய உரிமைகளுக்காக நீதி நிலையத்தை போராடுவது ஜிஹாதா இல்லையா, அல்லது முஸ்லீம்களுக்காக மட்டும் போராடுவது மட்டும்தான் ஜிஹாதா? நியாயத்துக்கு போராடுறது ஜிஹாத். முஸ்லீம்லாம் பிரச்சனையே கிடையாது. அவர்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்காக தான் நம்ம போராடணும். ஒரு ஹிந்து சமூகத்திற்கு ஒரு அநியாயம் நடந்தா நம்ம போராடணும். அவ்வளவு முஸ்லீமும் போய் ரோட்ல நின்று நியாயத்துக்கு போராடுறது ஜிஹாத். கண்டிப்பா ஜிஹாத் தான். நியாயம் தான் அளவுகோல். இஸ்லாத்தில் அளவுகோல் வந்து முஸ்லீம் அல்லவாங்கிற அளவுகோலே கிடையாது. நியாயத்திற்கு அதை செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஜிஹாத். இப்ப நீங்க சொன்னது சரி, பலஸ்தீனத்துக்கு நீங்க போராடுறீங்க, ஏன் ஸ்ரீலங்காவுக்கு போராடல, ஏன் மற்ற நாடுகளுக்கு போராடல? நீங்கன்னா இஸ்லாமிய எதை எடுத்தாலும் முஸ்லீம்களுடைய போராளிகள் பலஸ்தீனத்துக்கு போராடுகிறார்கள், மற்ற விஷயத்துக்கெல்லாம் போராடுறாங்க. இலங்கையில் நடைபெற்ற தமிழர்களுடைய படுகொலைக்காக போராடல, மற்ற அநியாயங்களுக்காக ஏன் போராட இஸ்லாமிய ஆர்கனைசேஷன் மறுக்கிறது? அது இஸ்லாமிய அடிப்படை தத்துவத்தின் எதிரல்லவா இது? அல்ல, அது இலங்கைன்னு சொல்ல, மற்றதை எடுத்துக்கிட்டு இலங்கை தான் நீங்க உதாரணம் காட்ட, ஏன் வேற செல்ல இல்லாது. எல்லாத்துலயும் முஸ்லீம்கள் போராடுறாங்க. எதுக்கு எதுக்கு போராடுறாங்க, எதுக்கு போராடலன்னு சொல்லுவாங்க. என்ன நடந்திருக்கு வியட்நாம் விஷயத்துக்கு நம்ம குரல் கொடுக்கலையா? போராடி நம்ம கௌதம் மாலாவில் அமெரிக்கா செஞ்ச அநியாயத்தை நம்ம வந்து கண்டிச்சிருக்கிறோம். எங்க நடந்தாலும் தானே கண்டிச்சிருக்கிறோம்னா நீங்க எழுதிருப்பீங்க, பேசிருப்பீங்க. அமெரிக்கா கான்சுலேட்டுக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் என்று ஒரு 500-1000 பேர் கூடிடுறாங்க. ஆமா, பிளாக் பண்றாங்க. அது கேட்டீங்கன்னா அது முஸ்லீம்களுடைய பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு இஸ்லாமிய பேராசிரியராக, அறிஞராக, நீதிக்காக அனைத்து மனித சமூகத்திற்கும் போராடுவதுதான் ஜிஹாது என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் அனைத்துக்கும் இவர்கள் போராடுகிறார்களா? அதாவது நம்ம போராடுறதுன்னு சொல்வது, நம்ம எந்த நாட்டில் வாழ்றோமோ அந்த நாட்டு பிரச்சனையா இருந்தா தான் மக்களை திரட்டி போராட இயலும். எந்த முஸ்லீம் விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ உதாரணமா பாலஸ்தீனத்துக்காக இங்கே மக்களை திரட்டி போராடிட்டா இருக்கிறோம். பாலஸ்தீன் நடக்குது, இங்கேருந்து குரல் கொடுக்குறோமே தவிர குரல் கொடுக்குறது அவ்வளவுதான் செய்ய ஒன்றும் நடக்காது. போராட்டம் நடக்காது. போராட்டம் செய்வதாக இருந்தால் இந்த நாட்டில் ஏதாவது நடந்தால் தான் அதை அந்த மக்களுக்கு அந்த நியூஸ் போய் சேரும், நம்ம அவங்கள தட்டி கேட்கணும், நம்மளை அவங்களுக்கு துணையாக நிற்கணுங்கிற ஒரு கருத்து வரும். எங்கேயோ இல்லை தூர நாடுகளில் நடக்கிற விஷயத்துக்கு இந்தியாவில் இருக்கிற நமக்கு என்ன செய்ய முடியும்னா கண்டிக்கத்தான் முடியும். முஸ்லீமுக்கு நடந்தாலும் சரி, முஸ்லீமுக்கு நடந்தாலும் கண்டனம் தான் தெரிவிக்க முடியும். மற்றவங்க இப்போ இலங்கையில் எவ்வளோ அநியாயம் பண்ண ஜனாசா இருக்கிறதெல்லாம் வந்து கொரோனா நேரத்தில் வந்து முஸ்லீம்களை அடக்க முடியாமல் எரிச்சு சாம்பலாக்குனாங்க. அது வேணும்னு திட்டமிட்டு முஸ்லீம்களை ஒடுக்குமுறை செஞ்சாங்க. இலங்கையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை புலிகள் காத்தாங்குடியில் பள்ளியாசல் தொழுதவர்களை சுட்டாங்கல்ல, கணக்கில் இறந்து போனார். ஆமாம், அதை நீங்கள் கேட்டதுக்கா இலங்கையை பதிவு செய்யணும். இலங்கை விஷயத்தில் வந்து நம்ம ஏன் போராடலை அப்படின்ற, இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் வந்து இந்த விஷயத்தில் ஏன் போராடலைன்ற ஒரு கேள்வி நான் வச்சேன், நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஆனால் அது வந்து நம்ம தமிழ்ங்கிற அந்த உணர்வுல வந்து நியாயங்களை மறந்து பேசக்கூடாது. நடந்தது என்னங்கிறதான் பேசணும். அப்போ இலங்கையில் நடந்த விஷயம் வந்து
பிரபாகரன் நடந்து கொண்ட விதம் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் நடந்தார். ஏன்னு கேட்டால் யாழ்ப்பாணத்திலேருந்து இன்னும் பல வட மாநிலங்கள்லேருந்து முஸ்லீம்களை வெளியேற்றினாங்க. 2 நாள் 24 மணி நேரம் டைம் கொடுத்து குறிப்பிட்ட சில தொகைகளை மட்டும் எடுத்து 2000 ரூபா எடுத்துக்கிட்டு வெளியேறிடணும். அப்போ வீடு வாச சொத்து சொத்தெல்லாம் விட்டுட்டு வெளியேறணும்னு உத்தரவு போட்டு சில மணி நேரத்தில் வெளியேற்றினாங்க. வெளியேற்றினவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் புத்தளம்ங்கிற ஒரு பகுதியில் அகதி முகாமில் இருக்கிறாங்க. சொந்த நாட்டில் அகதி முகாம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இலங்கையில் மட்டும்தான். அப்போ முஸ்லீம்கள் அந்த நாட்டில் அகதியால் அது மாதிரி வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மக்களை வந்து வழிமறித்து தாக்கி கொன்றாங்க. காத்தாங்குடி பள்ளிவாசலில் அது மாதிரியான சுபுகு தொழுதுட்டு இருக்கும்போது காலையில் தொழுதுட்டு இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சாங்க. 119 பேர் இந்த மாதிரிலாம் புலிகள் செஞ்சு இஸ்லாமியர்களை சிங்களவனுக்கு உனக்கும் உள்ள விஷயம்னா அது ஒரு விஷயம். இது முஸ்லீம்கள் தான் முதல் எதிரியாக வைத்து கொண்டு வடக்கில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதெல்லாம் கிழக்கில் வரும்னு நினைக்கிறேன். காத்தாங்குடியெல்லாம் இந்த கிழக்கு மாகாணத்துக்குள்ளே புகுந்து என்ன செய்கிறாங்கன்னா தாக்குதல் அது செய்கிறாங்க. இப்போ தாக்குதல் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா புலிகள் வந்து இஸ்லாத்துக்கு எதிரிகள்ங்கிற மாதிரி அது ஒரு கருத்து. இது போக இதில் வந்து என்னென்னா அவர் பிரபாகரனே அதை ஒத்துக்கிட்டார். அது செஞ்ச தப்பு தான். பாலசிங்கமே அந்த 2 பேரும் பேட்டி கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து அண்டன் பாலசிங்கமே என்ன செய்வார்னு கேட்டால் அது தவறு தான். அதை வந்து செஞ்சது வந்து அது கருணா மேலே போட்டு விட்டாங்க. செஞ்சது தவறு தான் நடந்தது. அவர் தளபதி அவர் தான் இருந்தார். அவர் இருக்கும்போது இது நடந்ததுனால அது தளபதி கருணா செஞ்ச வேலை அப்படி சொல்ல முடியாது. பிரபாகரனை தாண்டி ஒரு ஆள் செயல்பட முடியுமா அந்த இயக்கத்தில்? முடியாது. அவர் வெளியே வந்த பிறகு நினைச்சான்னா கருணா மேலே போட்டு விட்டாங்க. அதுக்கு வந்து அப்போ நீங்கள் திரும்பி அதை அழைச்சிக்கிருவீங்களான்னு கேட்கும் பொழுது அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. அந்த சர்வதேச பத்திரிகையாளர் ஒரு தடவை சந்திச்சிருக்காரு அவர். ஆமாம் ஆமாம், சுவிட்சர்லாந்து அது ஏதோ சந்திச்சா அதில் அந்த பேட்டியில் சொல்லும்போது எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இருக்கு அதில் ராஜீவ் காந்தி கொலையை பற்றி ஒரு துன்பியல் போன்னு சொல்கிறார். அந்த இது என்கிட்ட இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது முஸ்லீம்ங்கிற வகையில் நம்ம எப்படி அவங்களை ஆதரிக்க முடியும்? அதனால நீங்க வந்து ஆதரிக்கணும். அவங்க அநியாயம் செஞ்சாங்க. சரி, இப்போ ப்ரொஃபஸர் நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறது, இந்தியாவில் போன்ற விவகாரங்களை சொன்னோம். இப்போ முஸ்லீம் நாடுகள், ஈராக்ல முஸ்லீம் நாடு, அங்கே வந்து முஸ்லீம்கள் தான் இந்த குண்டு வைத்து தாக்குதல் நடத்தி. கரெக்ட். சிரியாவில் நடந்த கொடூர பசர் அல் ஆசாத்துடைய ஆட்சியில எங்களுக்கு மறக்க முடியாது. பச்சிலம் குழந்தைகள்லாம் கடலில் கவிழ்ந்து உலகமே ஆட்டி போட்டது. சிரியாவில் பசர் அல் ஆசாத். அதே போன்று நீங்கள் பார்த்தால் ஆப்கானிஸ்டில் பல ஷியா மசூதிகள் வெள்ளிக்கிழமை தொழுகின்ற போது பயங்கர குண்டுவெடிப்பு நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் 142க்கு மேற்பட்ட பள்ளி குழந்தைகளை தெஹ்ரீகே தாலிபான் என்ற முஸ்லீம் அமைப்பு கொடூரமாக கொலை செய்தார். இதெல்லாம் பார்க்கின்ற போது இஸ்லாம் மதம் இந்த கொள்கை சார்ந்தவர்கள் எல்லாம் மோசமானவர்கள், இவர்கள் உள்ளங்கள் அனைத்தும் ஈவு இறக்கம் இல்லை என்றுதானே நான் எண்ண வேண்டிய சூழல். ஒரு பத்திரிகையாளராக நாங்கள் மட்டுமல்ல, எல்லோரும் பார்க்கின்ற போது என்னடா சொந்த பிள்ளைகளை கொள்றாங்க, சொந்த சமூகத்தை கொள்றாங்க, சொந்த பள்ளிவாசல்ல குண்டு வைக்கிறாங்க, இதை நீங்க எப்படி சார் சொல்றீங்க, நியாயப்படுத்த முடியும்? அதாவது நீங்க சொந்த மக்களை கொள்றாங்கன்றதுல அதுலேயே அதுக்கு பதில் இருக்கு. எப்படி? அவன் இஸ்லாத்தின் பேரில் இஸ்லாத்துக்காக செஞ்சால் சொந்த மக்களை கொள்ள மாட்டான். சரி. ஏன்னா இஸ்லாம் இருந்துக்கிட்டு முஸ்லீமை கொள்ளக்கூடாதுல்ல. பிற மதத்துக்கு அதுதானே ஜிஹாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மனித சமூகத்திற்கான நியாயத்து போராட்டம் தான் சொல்லிட்டீங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது இந்துக்களுக்கும் போராடணும், முஸ்லீம்களுக்கும் போராடணும் சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது முஸ்லீமை போய் கொள்வான்? அவன் கொல்ல மாட்டான். கொள்றானா என்னன்னு கேட்டால் அவன் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கல. இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவனா இருந்தான்டா இது பள்ளிவாச இதில் வந்து அந்த ஜிஹாதே இருக்குன்னு நினைக்கிறவனா இருந்தா கூட பள்ளிவாசலில் கொண்டு வைக்கலாமா? வச்சுட்டான்ல. ராணுவ பள்ளியில படிக்கிற பச்சிலம் குழந்தைய கொண்டுட்டானே, பள்ளிக்கூடத்துல போய் கொள்றான். அப்ப இதை இஸ்லாம் அனுமதிக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல, அவனுக்கும் தெரியும்ல. தெரியும். பள்ளிவாசல் வழிபாட்டு தலம் எவ்வளவு புனிதமானதுங்கிறது அவனுக்கும் தெரியும். அப்ப தெரிஞ்சாலும் அதையெல்லாம் மதிக்கிறவன அவன் இல்லை. இது செஞ்சவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் முஸ்லீம் பெயர்களில் இருக்கிறாங்களே தவிர இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா கிடையாது. இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு ரவுடி கூட்டமாக உருவாகி நம்மளை அச்சுறுத்தலில் வச்சுருக்கணும், எதிரி கூட்டத்தை அச்சுறுத்தலில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறவர்கள் அதை செய்கிறாங்களே தவிர பேர் முஸ்லீமாக இருந்த காரணத்தினால இஸ்லாத்தோடவும் இஸ்லாமிய கொள்கையோட தொடர்படுத்த முடியாது. இஸ்லாம் இதை ஆதரிக்கவே இல்லை. இஸ்லாம் ஆதரிக்கலன்னு அவனுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ரவுடி கும்பல், மாஃபியா, ஒரு பயங்கரவாத கும்பல், அதுக்கு சந்தேகமே கிடையாது. நம்ம பாகிஸ்தானில் இந்த குண்டு வச்சு பிள்ளைகள்லாம் கொண்டுறாங்கன்னு சொல்றீங்கல்ல,
அதுக்கே நம்ம கடுமையான முறையில் கண்டனம் தெரிவித்து நாடு பூரா நம்ம சில இது போஸ்டர்லாம் அடித்து ஒட்டியிருந்தோம். அப்போவே பாகிஸ்தான் நடந்ததெல்லாம். அப்போ இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொல்வதாக இருந்தால் அவன் இஸ்லாத்துக்காக செய்கிறான் என்பது கூட உண்மையாக இருந்தால் அவனால் பள்ளிவாசல் வைக்க முடியாது. பள்ளிவாசலுக்குன்னு ஒவ்வொரு முஸ்லீமும் அதுதானே சார் கேட்குறேன். ஆமாம், நீனும் இஸ்லாத்துக்கு செய்கிறாங்கன்னா தொழுகிற பள்ளிவாசலை கொண்டு வச்சுட்டேடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா அவன் இஸ்லாத்தில் நம்பிக்கை இல்லாத இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்து இஸ்லாத்தை சொல்லிகிட்டு இருக்கிறான். அவன் இஸ்லாத்தில் இருக்கலை. இஸ்லாத்தில் இருக்கிற ஒருத்தனால் இது செய்ய முடியாது. இஸ்லாத்தை நம்பி அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், பள்ளிவாசல் ஒரு புனிதமானது, இதுக்கெல்லாம் அல்லாட்ட கேள்வி இருக்குன்னு ஒரு அச்சம் இருந்தால் செய்ய மாட்டான்ல. அப்படின்னா அந்த அச்சம் இல்லாதவனுக்கு எதுவும் வேண்டாலும் செய்வான். இஸ்லாத்தை மீறிக்கிட்டு இந்த காரியம் செய்கிற மாதிரி எந்த காரியத்தையும் செய்வான். அதனால் அவர்கள் செய்வதை நம்ம அளவுகோலாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் வந்து சில விஷயங்கள் நியாயமானதில் இருக்கு. எடுத்துக்கிட முடியாதுன்னா அவர்கள் ஒரு இஸ்லாமிய வழியில் நின்று போராடலாம். இஸ்லாமிய வழியில் நின்று போராடல. அதுக்கு வந்து இஸ்லாத்தின் மீது அந்த கலர் பூச முடியாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் சில போராட்டங்கள் நியாயமானதும் இருக்குது. என்னென்னு கேட்டால் நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அந்நியர்கள் ஆக்கிரமிக்கிறாங்கன்னு வைங்க. நம்ம இந்தியாவில் நம்ம சுதந்திர போராட்டம் பண்ணணும். காந்தி ஒரு வகையான போராட்டம் பண்ணாலும் நேதாஜி போன்றவர்கள் ஆயுதம் தாங்கி போராடினாங்க. தேசிய இராணுவம் வைத்து கொண்டு போராடினாங்க. அப்போ வெள்ளைக்காரனை எடுத்து போராடணும்ல, அது பயங்கரவாதமா? அது நம்மளை பொறுத்த சுதந்திர போராட்டம். நம்ம இதை இன்னொருத்தர் ஆக்கிரமிக்க வரும் பொழுது அதை வந்து மீட்பதற்காக செய்கிற போராட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் தான் ஈராக்கில் போய் அமெரிக்கா போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டான். அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு ஜிஹாது போராட்டம். அப்படிதானே? அதான் உண்மை. அதானே தேசத்தை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற. அதே மாதிரி தான் ஈராக்கில் வந்து அவன் வந்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை வைத்து கொண்டு அமெரிக்க நிர்வாகம் பண்ணுறான். அவன் துரோகிகள்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா எதிர்த்து போராடுறாங்க. சூடானி அவங்க நாடுங்கிற வகையில் இஸ்லாத்துக்காக அவங்க செய்யலை. அவன் நாட்டு எங்கள் நாட்டில் வந்து அமெரிக்கா எப்படி நீ வந்து ஆதிக்கம் செலுத்துகிற, அந்த மாதிரியான ரஷ்யாவை எதிர்த்து போராட்டினவங்க கூட அது மாதிரியான விஷயத்தான் செஞ்சாங்க. அந்த மாதிரியான போராட்டங்களில் நியாயம் இருக்கிறது. இந்த சுதந்திர போராட்டத்துக்கு என்ன நியாயம் இருக்கிறதோ இதே நியாயம் வந்து உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் இருக்குது. அது நீங்கள் இன்னைக்கு கசாவில் நடந்த மாதிரி அதே மாதிரி ஆக்கிரமிச்சுக்கிட்டு எங்கள் நாட்டை ஆக்கிரமிச்சுட்டு சொன்னால் இஸ்ரேல் தானே ஆக்கிரமிச்சு தானே இருக்கிறான். அவன் நாடு கிடையாது தானே. அப்படிங்கிற வகையில் ஜனாப் ஜெயின்லாப்தீன் சாப், அதாவது இப்போது நான் நிறைய கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட. இதன் நோக்கம் எங்களுக்கு என்னென்னா, யாரை பற்றியும் ஒரு பத்திரிகையாளன் தவறாக யாரும் எண்ணிவிடக்கூடாது. ஒரு மதத்தின் மீது மற்றொரு மதத்தினருக்கு காழ்ப்புணர்ச்சோ, சக மனிதர்களை மதிக்க வேண்டும் என்கிட்ட ஒரு மனிதநேயத்தினுடைய உச்சபட்ச நிலையில் தான் அந்த மாதிரி கேள்வி கேட்டோம். இப்ப நீங்கள் எல்லாம் இந்தியாவிலே வாழ்கிறீர்கள். இந்தியாவினுடைய உங்களுடைய மூதாதையர்கள் இந்துக்கள், இஸ்லாத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலும் தவறான சிந்தனைகள், முஸ்லிம்கள் என்றால் குண்டு வைப்பவர்கள், ஜிஹாத் என்றாலே அப்படிப்பட்ட ஒரு பரப்புரையில் உங்கள் கேள்வியில் நாங்கள் புரிந்து கொண்டது உண்மையிலேயே இது வந்து அரசியல் சொல்லாடலாகத்தான் பார்க்கிறேன். நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மையாக இருந்தால் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டதாக சொன்னீர்கள். இந்தியாவிலும் இந்த சொல்லாடல்கள் அதிகரித்திருக்கிறது. ஆகவே ஜிஹாத் என்றால் ஆத்மாவையும் தன் பொருளையும் மானத்தையும் பாதுகாப்பதற்கு என்று இரண்டு விஷயத்தை நீங்க சொல்லீர்கள். ஒன்று, தனி மனிதம் தன் குடும்பம் வாழ்க்கையை முதலாட்டுவதற்காக அவன் செய்கிற போராட்டம் ஒன்று. இரண்டாவது, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி சொல்லும்போது தேச விடுதலை, தேசப்பற்று, தேசத்திற்கான மக்கள் நீதிக்காக ஒரு தேசம் போராடுவது. ரொம்ப சிறப்பா ஒரு 40 நிமிடமா அவங்ககிட்ட பேசியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேச காத்திருக்கிறோம். இந்த அமர்வுக்கு வந்ததற்கு உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.